சபரிமலையில் மண்டல பூஜைக்காக அலைமோதும் பக்தர்கள் கூட்டத்தால் உடனடி பதிவு தரிசனத்தை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்கலாம். சிவசபாபதி வணக்கம், மேலும் தகவல்களை சொல்லுங்க. சபரிமலை ஐயப்பன் கோயில்ல நடை திறந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 நாள் கூட்டம் அலைமோதிச்சு. இதனால பலர் மூச்சு திணறல் ஏற்பட்டும், பல நெருக்கடியில சிக்கியும் சாமி தரிசனம் செய்யாம திரும்பிய நிலையில் கேரளா உயர்நீதிமன்றம் 20,000 இருந்த உடனடி பதிவு 5,000 குறைக்க சொன்னாங்க. அதைத் தொடர்ந்து சபரிமலையில கூட்டம் குறைவாக காணப்பட்டுச்சு. அதாவது பக்தர்கள் எளிதாக சாமியை கும்பிடுற மாதிரி ஒரு சூழல் உருவாச்சு. இதைத் தொடர்ந்து மீண்டும் கேரளா உயர்நீதிமன்றம் பக்தர்களின் வருகை தகுந்த மாதிரி நீங்க கூட்டத்தை கூட்டிக்கலாம், அதாவது உடனடி பதிவு அறிவிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தேவசம் போர்டு போலீஸ் அதிகாரிகளுடைய கூட்டம் நடந்துச்சு. அதுல செவ்வாய்க்கிழமை 5,000 பக்தர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சாங்க. அதன் பிரகாரம் இன்று பாத்தீங்கன்னா 5,000 ஒரு 7,000 இல்லாட்டி 8,000 வரை அதிகரிக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இன்று பாத்தீங்கன்னா சபரிமலையில அதிக அளவுல கூட்டம் நிரம்பி வழிகிறது. தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி.